பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஸோ இந்த 12வது மாதத்தில், இந்த டிசம்பர் மாதத்தில் அனலைஸ் யோர் செல்ஃப், உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு வீடியோலையும் நாம் ஒரு சில வார்த்தைகளை தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த வீடியோவில் சேனல் யோர் இமோஷன்ஸ், உங்களுடைய உணர்ச்சிகளை சீரான நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதை குறித்து தியானித்தோம். இந்த காலை நேரத்திலும் அதை தொடர்ந்து 4வதாக பெர்ஃபெக்ஷனிசம், பரிபூர்ணவாதம் அப்படிங்கிற வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில அநேகரை நம்ம பார்த்திருப்போம். அவங்க ஒரு பரிபூர்ணவாதியாக, பெர்ஃபெக்ஷனிஸ்டா என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. நிறைய பேரை பார்த்துருப்போம். அப்படிங்கிறத விட ஒரு சில நேரத்துல நீங்களும் நானுமே எப்படி மாறி இருப்போம் அப்படின்னா பெர்ஃபெக்ஷனிஸ்டா மாறி இருப்போம். இந்த பெர்ஃபெக்ஷனிசம், இந்த பரிபூர்ணவாதம் அப்படிங்கிறது ஒரு வியாதி. இட் இஸ் அ டிசீஸ். இதை என்ன பண்ணோம் அப்படின்னா அகற்றி விட வேண்டும், தவிர்த்து விட வேண்டும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இதை டெஸ்ட்ராய் பண்ணிடணும், அழித்து போட வேண்டும். ஏன் அப்படின்னா இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையில எல்லா நேரத்துல எப்படி எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப நேர்த்தியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது நேர்த்தியா ஒரு காரியத்தை செய்யறது தவறல்ல, ஆனா எல்லாமே பெர்ஃபெக்டா, ஒரு இன்ச் கூட அப்படி மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு இருக்கிறது ஒரு வியாதி. இதை என்ன பண்ணோம் அப்படின்னா அழித்து போட வேண்டும். இந்த காலை நேரத்துல எதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றால், இந்த 11 மாசத்துல நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய லைஃப்ல எந்தெந்த பகுதியெல்லாம் நம்ம பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது நம்முடைய பர்சனல் லைஃப். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் ஒரு பரிபூர்ணவாதியாக இருந்திருந்தால் அது ஒரு மிகப்பெரிய வியாதி. சரியா? அப்போ என்னுடைய லைஃப்ல நான் எதெல்லாம் தவிர்க்கணும் அல்லது எதுல இருந்தெல்லாம் நான் மாறணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட பர்சனல் லைஃப்ல முதலாவது நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரெண்டாவது என்னுடைய ஃபேமிலி லைஃப். அநேக நேரத்துல குடும்பத்துல இருக்க நபர்கள் கிட்ட நான் எதை எதிர்பார்ப்பேன் அப்படின்னா பெர்ஃபெக்டா இருக்கணும், இதை ரொம்ப கரெக்டா செய்யணும், ரொம்ப நேர்த்தியா செய்யணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா இது ஒரு வியாதி. மூன்றாவது என்னுடைய வேலை ஸ்தலத்தில் அல்லது நான் ஸ்கூல் காலேஜ் போறேன் அப்படின்னா என்னோட ஒர்க் பிளேஸ் அல்லது ஸ்டடி பிளேஸ், இதுல நான் மற்றவர்களும் எப்படி இருக்கணும், பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா இது என்னோட வியாதி, எனக்கு இருக்கிற வியாதி. நான்காவது நான் வாழும் சமூகம் அல்லது சொசைட்டி. இந்த சமுதாயத்துல இருக்கிற மக்கள் அல்லது இந்த சமுதாயத்துல ஏற்படுகிற எல்லா காரியமுமே அப்படியே பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சேன் அப்படின்னா இது எனக்கு இருக்கிற வியாதி. சமுதாயம், அடுத்து சபையும் சமுதாயத்துல இருக்கு. ஆனாலும் சர்ச்சுக்கு வரும்போது நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா சர்ச்சுக்கு வர மக்கள் எல்லாருமே பெர்ஃபெக்டா இருக்கணும், பாஸ்டர்ஸ் எல்லாருமே பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு சர்ச்சையுமே நம்ம இதை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இதற்குள்ளாக உட்படுத்தி விடுகிறோம். ஆனால் இது ஒரு வியாதி. ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு பி பெர்ஃபெக்ட். எல்லாருமே குறை உள்ள நபர்கள் தான். ஆனால் குறைவற்றவர்களாய் அவர்கள் கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா இது எனக்கு அல்லது உங்களுக்கு இருக்கிற வியாதியாக தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வியாதிய, இந்த பரிபூர்ணவாதம், பெர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிற வியாதியை நீங்களும் நானும் அழித்து போட வேண்டும். ஒரு நாளுமே நம்ம எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வொர்த்லெஸ், ஒன்றுக்குமே பிரயோஜனப்படாத ஒரு விஷயம், உபயோகமற்ற ஒரு விஷயம். எனவே இந்த வியாதியை முற்றிலும் அழித்து போட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நாம் செய்ய வேண்டியது, இந்த 11 மாசத்துல யார் யாருடைய குறைகள் எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க கிட்ட நம்ம இந்த பெர்ஃபெக்ஷனிசமை திணிச்சிருக்கோம் அப்படிங்கிறத சிந்தித்து பாருங்கள். நிறைய நேரத்துல குடும்பத்துல இருக்க நபர்கள் கிட்ட ஏன் சண்டை வந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்த செஞ்சிருப்பாங்க, ஆனா கொஞ்சம் அறகுறையா செஞ்சிருப்பாங்க. அதனால நம்ம கோவப்பட்டு அந்த உறவுல ஒரு பெரிய விரிசல் வந்திருக்கலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த உறவே முடிஞ்சு போற அளவுக்கு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கலாம். சர்ச்ல அப்படி நிறைய பேர்ட்ட சண்டை போட்டுருக்கலாம். ஸோ அக்செப்ட் அதர்ஸ் ஃபிளாஸ். மற்றவர்களுடைய குறைகளை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுங்கள். மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல குறைகள் இருக்கதான் செய்யும். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் பெர்ஃபெக்ஷனிஸ்டா இல்லாம, இந்த வியாதி இல்லாமல் வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.